நம்மளோட ஃபர்ஸ்ட் லெசன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அதில் இப்போ நம்ம முதல்ல பார்ட் ஏ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இதில் ஒரு கொஸ்டினுக்கு இதில் 1 மார்க். நம்ம எக்ஸாமுக்கு நமக்கு இதில் 20 சூஸ் வரும். நமக்கு இதில் நம்ம நல்லா ப்ரிப்பேர்டாக இருந்தோம்னா 20க்கு 20 மார்க்ஸ் வாங்கிடலாம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளது த பிரான்ச்சஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ் இஸ், அதாவது பொருளியல் பாடத்தினுடைய கிளைகள். ஆன்சர் டி, மைக்ரோ அண்ட் மேக்ரோ. நம்பர் 2, who coined the word macro? மேக்ரோ வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார்? சி, ராக்னர் ஃப்ரிட்ஜ். தேர்ட் ஒன், who is regarded as father of modern macro economics? நவீன பேரியல் பொருளியலுடைய தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் பி, ஜேஎம் கீன்ஸ். ஃபோர்த் ஒன், ஐடென்டிஃபை த அதர் நேம் ஃபார் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அதாவது மேக்ரோ எக்கனாமிக்ஸுடைய வேறு பேர் என்ன? இன்கம் தியரி. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் ஸ்டடி ஆஃப். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எதை பற்றி படிக்கிறதுனா இண்டிவிஜுவல்ஸா, ஃபர்ம்ஸ், எ நேஷன், அக்ரிகேட்ஸ். இல்லையா? அதோட ஆன்சர் டி, அக்ரிகேட்ஸ். நம்பர் 6, indicate the contribution of J.M. Keynes to economics. J.M. Keynes உடைய பங்களிப்பு இதில் என்ன? ஜென்ரல் தியரி. தமிழில் இது பொது கோட்பாடுன்னு படிச்சிருக்கோம் நம்ம. நம்பர் 7, a steady increase in general price level is termed as. பொதுவான விலையுடைய தொடர் உயர்வை குறிப்பிடும் கருத்து என்னதுன்னா இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். 8th one, identify the necessity of economic policies. பொருளாதார கொள்கைகளின் அவசியத்தை குறிப்பிடுக. ஆன்சர் இதுக்கு ஆன்சர் டி, ஆல் த அபவ். ஏ என்ன இருக்குது? டு சால்வ் த பேசிக் ப்ராப்ளம்ஸ். பி, டு ஓவர் கம் த ஆப்ஸ்டக்கல்ஸ். சி, டு அச்சீவ் க்ரோத். நமக்கு இதில் நெசசிட்டி என்னென்னா எக்கனாமிக்ஸ் நெசசிட்டின்னு கேட்கும்போது மேலே இருக்க அந்த 3மே வரும். அதனால தான் நம்ம இதில் டி, ஆல் த அபவ்னு போடுறோம். 9th one, indicate the fundamental economic activities of an economy. பொருளாதார அமைப்புடைய அடிப்படை பொருளாதார நடவடிக்கைகள் என்ன? ஆன்சர் சி, ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன், அதாவது உற்பத்தியும் நுகர்வும் அர்த்தம். 10th, an economic consists of. அண்ட் எக்கனாமிக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னா கன்சம்ஷன் செக்டார், ப்ரொடக்ஷன் செக்டார், கவர்மெண்ட் செக்டார், ஆல் த அபவ். எக்கனாமிக்ஸில் மேலே இருக்க இந்த 3மே இருக்குது. அதாவது கன்சம்ஷன்னா நுகர்வுத்துறை, ப்ரொடக்ஷன் உற்பத்தி, கவர்மெண்ட் அரசு துறை, இந்த 3மே இருக்கிறதால அண்ட் எக்கனாமிக் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் த அபவ். ஐடென்டிஃபை த எக்கனாமிக் சிஸ்டம் வேர் ஒன்லி ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ரொடக்ஷன் எக்ஸிஸ்ட். பொருளாதார அமைப்பில் உற்பத்தி உரிமை தனியாருக்கு மட்டுமே உள்ளது. எதுன்னு? ஏ, கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி. நம்பர் 12, எக்கனாமிக் சிஸ்டம் ரெப்ரசன்டிங் ஈக்குவாலிட்டி இன் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ். பகிர்வில் சமத்துவத்தை கடைப்பிடிக்கிற பொருளாதார அமைப்பு. அது ஆன்சர் டி, சோஷியலிசம். ஹூ இஸ் ரெஃபர்ட் ஆஸ் ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம்? ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம்னா அதனுடைய கேபிட்டலிசமுடைய தந்தை யார்? ஏ, ஆன்சர் ஏ, ஆடம் ஸ்மித். த கண்ட்ரி ஃபாலோயிங் கேபிட்டலிசம் இஸ். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியா, சைனா கொடுத்துருக்காங்க. ரஷ்யானதுமே நமக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? ரஷ்யானாவே சோஷியலிசமோ காரல் மார்க்ஸ் ஞாபகம் வந்துடணும். அப்போ ரஷ்யா கிடையாது. அடுத்தது அமெரிக்கா கேபிட்டலிசம், இந்தியா மிக்சட் எக்கானமி, சைனா சோஷியலிசம். அப்போ அதோட ஆன்சர் என்ன? அமெரிக்கா. பி, அமெரிக்கா. 15th, ஐடென்டிஃபை த ஃபாதர் ஆஃப் சோஷியலிசம். சோஷியலிசமுடைய ஃபாதர் யாருன்னா காரல் மார்க்ஸ். Next, 16th, an economic system where the economic activities of a nation are done both by the private and public together is termed as. தனியார் மற்றும் அரசு சேர்ந்த பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடும் பொருளாதார அமைப்பை குறிப்பிடும் பதம் எதுனா மிக்சட் எக்கனாமி. ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ரெண்டுமே சேர்ந்ததுனாலே அது மிக்சட் எக்கனாமி தான். 17th, quantity of a commodity accumulated at a point of term as. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குவிந்த சரக்குகளினுடைய அளவை குறிப்பிடும் பதம் என்னென்னா ஸ்டாக்.
B. Stock. 18th, identify the flow variable. ஓட்ட மாறிலியை கண்டுபிடிக்கல. ஓட்ட மாறிலின்றது என்னன்னா இன்கம் தான் அதோட ஆன்சர். இன்கம் வருவாய். 19th, ஐடென்டிஃபை த செக்டர்ஸ் ஆஃப் எ டூ செக்டார் மாடல். இருதுறை மாதிரியில் உள்ள இரு துறைகளை குறிப்பிடுங்க. அது ரெண்டு துறை என்னதுன்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், அதாவது குடும்பங்களும் நிறுவனங்களும். த சர்க்குலர் ஃப்ளோ மாடல் தட் ரெப்ரசன்ட்ஸ் அண்ட் ஓப்பன் எக்கானமி. திறந்து விடப்பட்ட பொருளாதாரத்தின் வட்ட ஓட்ட மாதிரி. அது எதுனா 4 செக்டார் மாடல், 4 துறை மாதிரி. பார்ட் பி, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 1 or 2 சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். இதில் ஒரு கொஸ்டினுக்கு இது 2 marks. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இதோடைய ஆன்சர் நமக்கு பேஜ் நம்பர் 1 மார்க் பண்ணியிருக்கோம். பேஜ் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 1 லாஸ்ட்டில் மீனிங் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே பாருங்கள். த வேர்ட் மேக்ரோ இஸ் derived ஃப்ரம் த க்ரீக் வேர்ட் மேக்ரோஸ் மீனிங் லார்ஜ். மேக்ரோன்ற வேர்டு க்ரீக் வேர்டு மேக்ரூஸ்லேருந்து வந்தது. இதனுடைய மீனிங் லார்ஜ். ஹென்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் த எக்கானமி அஸ் எ ஹோல். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்றது எக்கனாமிக்ஸில் இருக்க ஃபுல்லாக, அதாவது மொத்தத்தையும் பற்றி படிக்கிறது, அதாவது எக்கனாமிக்ஸ் ஆஸ் எ ஹோல். இன் அதர் வேர்ட்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் டீல்ஸ் வித் அக்ரிகேட்ஸ் சச் அஸ் நேஷ்னல் இன்கம், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அவுட்புட். அதாவது என்ன சொல்கிறதுனா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தேசிய வருவாய், வேலைவாய்ப்பு எல்லாத்தையுமே உள்ளடக்கி இருக்குன்னு. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்கம் தியரி. மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னென்னா வருவாய் கோட்பாடு. இது சூஸில் இந்த இது வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ 22 கொஸ்டின் நம்பர், டிஃபைன் த டேர்ம் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் நம்ம இது சூஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இது பாருங்கள், பேஜ் நம்பர் 2 இருக்குது இந்த ஆன்சர். 22, இன்ஃப்ளேஷன் ரெஃபர்ஸ் டு ஸ்டெடி இன்க்ரீஸ் இன் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல். பணவீக்கம்ன்றது பொதுவான விலை அளவு தொடர்ந்து அதிகரிப்பதை குறிக்கும். Estimating the general price level by constructing various price index numbers such as wholesale price index, consumer price index, etc. are needed. மொத்த விலை குறியீட்டெண் மற்றும் நுகர்வோர் விலை குறியீட்டெண் போன்ற விலை குறியீட்டெண்ணை பயன்படுத்தி மொத்த விலை அளவை மதிப்பிடுவது, இதுதான் இன்ஃப்ளேஷன். இப்போ கொஸ்டின் நம்பர் 23 அதே பேஜிலே லாஸ்ட்டில் பாருங்கள், எக்கனாமிக்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே எழுதிக்கும் அங்கே பாருங்கள் அந்த பேராகிராஃப். த வாட் இஸ் மீன் பை அன் எக்கானமி. த டேர்ம் எக்கானமி ஹாஸ் பீன் defined by A.G. Brown as a system by which people earn their living. A.G. Brown என்ன சொல்கிறாருன்னா, எக்கனாமி பற்றி மக்கள் தங்கள் பிழைப்பை அமைத்து கொள்ளும் முறையை குறிப்பது அப்படின்னு சொல்கிறார். J.R. Hicks என்ன சொல்கிறாருன்னா, எக்கனாமி இஸ் எ கோஆப்ரேஷன் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் டு மேக் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் சாட்டிஸ்ஃபைஸ் த வாண்ட்ஸ் ஆஃப் த கன்சியூமர்ஸ். அதாவது நுகர்வோரின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை தயாரிக்கும் உற்பத்தியாளர் மற்றும் பணியாளர்களுக்கிடையே உள்ள கூட்டுறவே பொருளாதார அமைப்புன்னு சொல்கிறாரு. இப்போ அடுத்தது நம்பர் 24 கொஸ்டின் என்னென்னா, கிளாசிஃபை த எக்கனாமிஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இது நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது பாருங்கள். இந்த டயக்ராமுக்கு இதில் எக்கனாமிக்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்குது பாருங்கள். கிளாசிஃபை த எக்கனாமிஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஆன்சர் இதுக்கு டெவலப்ட், அண்டர் டெவலப்ட், அன்டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் எக்கானமிஸ். டெவலப்டுன்னா வளர்ந்த, அண்டர் டெவலப்டு வளராத, அன்டெவலப்டு முன்னேறாத, டெவலப்பிங் எக்கனாமிஸ்னால் வளரும் பொருளாதார அமைப்பு. அடுத்தது பேஜ் நம்பர் 5ல் கொஸ்டின் நம்பர் 25. வாட் டு யூ மீன் பை கேபிட்டலிசம்? Adam Smith is the father of capitalism. Capitalistic economy is also termed as a free economy or market economy. Free economy என்றது தடையில்லா பொருளாதாரம்,
மார்க்கெட் எக்கானமின்றது சந்தை பொருளாதாரம். Where the role of government is minimum and market determines the economic activities. பொருளாதார நடவடிக்கைகளை தீர்மானிக்கிறதுல அரசாங்கத்தினுடைய பங்கு இதில் குறைவாகவும் சந்தையின் பங்கு அதிகமாகவும் இருக்கும். 26 question number, define economic model. இது பேஜ் நம்பர் 11ல் இருக்கு. அது பொருளாதார மாதிரியினுடைய இலக்கணம். A model is a simplified representation of real situation. மாதிரி என்பது உண்மை சூழலை எளிமையாக பிரதிபலிப்பதாகும். Economists use models to describe economic activities, their relationships and their behavior. பொருளாதார வல்லுநர்கள் பொருளாதார நடவடிக்கைகளை அவைகளுக்கிடையேயான உறவுகள் நடத்தைகள் பற்றி விவரிப்பதற்கான மாதிரிகளை பயன்படுத்துகின்றனர். 27 அடுத்தது அதுவும் அதே பேஜ் நம்பர் 11லேயே இருக்குது. சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் income define. The circular flow of income is a model of an economy showing connections between different sectors of an economy. ஒரு வருவாயினுடைய வட்ட ஓட்ட மாதிரியானது பல்வேறு துறைகளுக்கிடையே உள்ள தொடர்பினை விளக்குவதாகும். It shows flows of income, goods and services and factors of production between economic agents. Economic agentsனா பொருளாதார முகவர்கள், such as firms, firmsனா நிறுவனம், households, governments and nations.